ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் உமாச்சி தாத்தான்னா என்ன? உமாச்சி தாத்தான்னா அம்மாவை பெற்றவன்னு பொருள். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தந்தை அப்படின்னா அது யாரு? நடமாடும் தெய்வமாய் விளங்குற ஸ்ரீ பெரியவா. அந்த பெரியவா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீபாவளி அன்னைக்கு காஞ்சி சங்கர மடத்தில் பக்தர்களுக்கெல்லாம் அருளாசி பண்ணிட்டு இருக்கும்போது நீண்ட வரிசையில் காத்துட்டுருக்கா பக்தர்கள். அந்த வரிசையில் 9 வயது தக்க சிறுமி, நீல நிற பட்டுப்பாவாடை, பச்சை நிற சட்டை, நெத்தியில் திலகம், தலை நிறைய பூ, பால திரிபுர சுந்தரி மாதிரியே அவள் தோற்றம். அவளோட கையில் 3 டப்பா. வரிசையில் நின்ற பக்தர்களுக்கு அந்த சிறுமி மேலே பார்வை. எல்லாருமே அந்த குழந்தைய கண் கொட்டாமல் பார்த்துட்டுருக்கா. இப்படி கூட இவ்வளவு அழகோட ஒரு பொண்ணு இருப்பாளா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான பார்வை அவள் எல்லாருக்கும். திடீர்னு பெரியவா அந்த சிறுமி அழைக்கிறா. உன் பேர் என்னம்மா? எங்கேருந்து வர? உன் பெற்றோர்கள்லாம் வந்திருக்காளோ அப்படின்னு பரிவோட கேட்குறா ஸ்ரீ பெரியவா. தீபாவளிக்கு என்னென்ன பட்சணம் சாப்பிட்ட அப்படின்னு கேள்விகளெல்லாம் அடிக்கின்றே வரா. அந்த குட்டி குழந்தை சொல்கிறது, உட்கார பஜ்ஜி வடை, இதை நான் சாப்பிட்ட பலகார வகை அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்கிறா. சரி, நீ நிறைய டப்பா வச்சிருக்கிய, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறா பெரியவா. அதுக்கு அந்த உமாச்சி தாத்தாவுக்கு பிடிச்சது கோதுமை அல்வாவும் பால்கோவாவும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 டப்பாக்களை மட்டும் வச்சுட்டு பெரியவா முன்னாடி அவரை வணங்கி எழறா நமஸ்காரம் பண்ணி. தன்னோட மடியில் ஒரு சின்ன டப்பா வச்சுருந்தா அந்த பொண்ணு. அவளை பார்த்து கேட்குறா, சரி 2 டப்பா நிறைய பட்சணம் கொண்டு வந்திருக்கியே, இன்னொரு டப்பாவில் என்ன வச்சுருக்க, அதையும் கொடுக்கல அப்படிங்கிறா பெரியவா. இதில் தீபாவளி மருந்து வச்சுருக்கேன் உமாச்சி தாத்தா, பட்சணத்தை சாப்பிட்டதும் இதையும் கொடுத்துட்டு போகலாம்னு இருக்கேன் அப்படின்னு மழலை மொழியில் பதில் அளிக்கிறாளாம் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் என்ன நினச்சாலோ அந்த டப்பாவையும் பெரியவா முன்னாடி வச்சுட்டோ அவரை வலம் வந்து வணங்குறாளாம். அங்கிருந்து எழுந்தும் போயிட்டா. அவளுக்கு என்ன ஊர், அம்மா அப்பா யார் அப்படிங்கிற விவரத்தை மட்டும் அவள் கடைசி வரை சொல்லவே இல்லை. அந்த சிறுமிய பக்தர்கள் மடம் முழுசும் தேடுறா. யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அன்னை பால திரிபுர சுந்தரியோட அங்கே வந்து பெரியவாளுக்கு பட்சணம் கொடுக்கறதுக்கு தான் வந்திருப்பாளோ அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறா. அம்பாலோட வடிவத்தில் வந்திருக்கிற பால திரிபுர சுந்தரி அப்படின்னா பெரியவாளுக்கு ரொம்ப பக்தி. அவளே நேரில் வந்ததாக தான் பெரியவாளும் நினச்சிட்டு இருப்பா. உமாச்சி தாத்தான்னா யாரு? அம்மாவை பெத்தவ அப்படிங்கிற பொருள். ஆமாம், அந்த அம்பாளே ஸ்ரீ பெரியவாளை தந்தையா தன்னோட தந்தையை ஏமாத்திருக்கா அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். ஆமாம், நம்ம பெற்றது ஒரு தந்தை, நம்ம எல்லாருக்கும் தந்தையாக இருக்கிறது யாரு? நடமாடும் தெய்வம் இல்லையா? காஞ்சி மகா பெரியவா. காஞ்சி மகா பெரியவாளே கதி, அவர் பாதமே கதின்னு நாமளும் இத்தகைய பதிவுகளெல்லாம் கேட்டு 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 ஆனந்தப்படுறத விட வேற என்ன நமக்கு இந்த கலியில்? அதுவும் 50-55 வயசுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்துட்டோன்னா அவளுடைய மனசு அவ்வளவு லேசாயிடும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.